அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினம் ஒரு மதிப்புல இருந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியுடைய ப்ரீவியஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் இப்ராம் பிரதாப்கரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பாருங்க, சோ இம்ரான் பிரதாப்காரி ஏன் இந்த தீர்ப்பு அப்படின்னா இது ஆக்சுவலா பேச்சுரிமை ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் கோலாலம்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடைக்கு வந்து பேச்சு கொடுத்துருப்பாங்க. சோ ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹேட் பிச் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து இவர் மீது போட்டிருப்பாங்க. எப்ப அப்படின்னா 2023 ஏப்ரல்ல. ஓகேங்களா, 2023 ஏப்ரல்ல இந்த வழக்கு போட்டிருப்பாங்க. சோ இந்த வழக்கில் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தடையெல்லாம் பண்ண முடியாது, அவர் பேசணும், பொது மேடையில பேசுறதுக்கான தடையெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பாத்தீங்க அப்படின்னா விளக்கம் கொடுத்திருப்பாங்க. வேணும்னா அவர் எப்படி பேசணும், என்ன பேசணும், அதாவது வெறுப்பு பேச்சுரிமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இடமளிக்க கூடாத அளவுக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பேசிருக்கும். தவிர உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுங்க அப்படின்னா அதாவது இவரை வந்து தடை பண்ண முடியாது, பொது மேடைகளில் பேசுவதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 வரும். ஓகேங்களா? சோ அந்த உரிமையில அவங்களுக்கு பேச உரிமை உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ.